பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அவை தேவனுக்கு என்ன கனம் கொடுக்குறோமோ அதை தேவ வசனத்துக்கும் கொடுக்கணும். அவை அந்த காரியத்தை கூட வேணும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாசியுங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புத்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அல்லேலூயா. எஸ்ரா வேத புஸ்தகத்தை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்த பொழுது உடனே எல்லாரும் எழுந்து நின்று அந்த வார்த்தைகளை கேட்க ஆயத்தமானார்கள். அவர்கள் எந்த விதத்தில் அந்த நாட்கள் இஸ்ரவேலின் ஜனம் ராஜாக்கள் முதற்கொண்டு அதில் கவனமாக இருந்தார்கள் என்றால் ஒரு சம்பவம், பரிதாபமான ஒரு சம்பவம். ஆனாலும் அந்த வழக்கத்தின்படி அந்த ராஜா எழுந்ததாக நியாயாதிபதிகள் 3:20 வாசிக்கிறோம். ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். எனக்கு உண்டுன்னு சொன்னான். அவ்வளோதான் சொன்னான். தேவ வாக்கை நான் கொண்டு வந்திருக்கிறேன்ங்கிற மாதிரி சொன்னான். வந்தது கொலை செய்ய. அதை கேட்ட உடனே அவன் தன் ஆசனத்தில் இருந்து எழுந்திருந்தான். உடனே ஆசனத்தில் இருந்து ராஜா எழுந்து நிற்கிறான். தேவ வாக்கு என்று சொன்ன உடனே எழுந்து நின்றான். வயத்தில் குத்தி கொண்டுட்டான். அது பரிதாபமான ஒரு சம்பவம். ஆனால் எனக்கு அதில் பிடித்தது என்னவென்றால் தேவ வாக்கு தேவன் வார்த்தை என்று சொன்ன உடனே உட்கார்ந்திருந்த ராஜா என்ன செய்கிறான்? எழுந்து நிற்கிறான். அதனால் சும்மா எழுந்து நின்று வாசிக்கிறது இல்லை. தேவனு வார்த்தைக்கு கனம் கொடுக்கறது நமக்கு அவசியம். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் முழங்கால் படிக்கிட்டு வேதத்தை வாசித்தால் அது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு கர்த்தருடைய தாசன் வேத வாசிக்கிறதெல்லாம் நான் முழங்காலில் நின்று தான் வாசிப்பேன் என்று அவர் அனுபவத்தை சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் பைபிள் ரீடிங் டைமில் நான் முழங்காலில் நின்று என் வேதத்தை வாசிக்கிறேன் என்று அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். அதெல்லாம் நல்ல பழக்கங்கள், நல்ல காரியங்கள். நம்ம எப்போதும் செய்யாட்டாங்களும் கர்த்தர் யோகிற நேரத்தில் முழங்கால் படிக்கிட்டு வேதத்தை வாசிக்கலாம். கார்ப்பரேட் ஒர்ஷிப் என்று வரும் பொழுது வேத வசனம் வாசிக்கும் பொழுது எழுந்து நிற்க வேணும், கனம் கொடுக்க வேணும், புஸ்தகத்தை நல்லா கையில் பிடித்திருக்க வேணும். ஏனாதான் நிற்கக்கூடாது. சிலர் வேதத்தையே திறக்கிறதே இல்லை, அதான் வாசிக்கிறாங்களே கேட்போமே அப்படின்னு. ஆலயத்துக்கு புறப்பட்டு வரும் பொழுது கையில் வேத புஸ்தகம் இருக்கிறதா என்று பார்க்க வேணும். வேத புஸ்தகம் இல்லாமல் அலைந்த நாட்கள்லாம் நமக்கு உண்டு. ஆனால் தேவன் சந்தித்த நாளிலிருந்து கையில் என்ன கொடுத்து விட்டார்? வேதத்தை கொடுத்துருக்கார். நீங்கள் வேலைக்கு போகும்போதும் கூட தூக்கிட்டு போகத்தக்கதாக ஒரு சின்ன பைபிளை கையில் வச்சுருந்தா நல்லது. எப்போ நேரம் கிடைக்குதோ எடுத்து அதை வாசிக்க வேணும். இதெல்லாம் நல்ல தீர்மானங்கள். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து என் பைபிளை என் கையோடு வச்சுருப்பேன். மார்க்கெட்டு போகும்போது கூட என்கிட்ட பைபிள் இருக்கும். பெரியமானவழி வெளியே புறப்படும் பொழுது முதல்ல நான் எடுக்கிறதும் பைபிள் தான். வீட்டை விட்டு கிளம்பினால் கையில் பைபிளோடு தான் கிளம்புவோம். எந்த நேரத்தில் எங்கே எப்போ எப்படி அதை உபயோகப்படுத்த வேணும் என்பது நமக்கு தெரியாது. திடீர்னு கர்த்தர் சந்தர்ப்பங்களை கொடுப்பார். அப்போ கையில் இப்போ பைபிள் இல்லை, நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. அவை அந்த அளவுக்கு வேதத்தை நேசித்து வைத்து கொள்ள வேணும். ஆமென். அல்லேலூயா. இப்போ எழுந்து நின்று நாம் இந்திய பகுதியை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9. பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்
உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உட்காருவோம். பிரைஸ் காட். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். Be strong and be courageous. நான் அதற்கு தலைப்பு கொடுக்கிறேன், Be strong and be cheerful. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே திடன்கொள் என்று போட்டிருக்கிற இடத்துல, இயேசு சொன்ன இடத்துல சேரப்புன்னு தான் போட்டிருக்கிறது. அப்போ திடமனதாக இருக்கிறது என்றால் கர்த்தருடைய பலத்துக்குள் இருந்து நாம் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். Be of good cheer என்று புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. Be of good cheer. ஆகவே இந்த காலையில் சில நாட்களாக நாம் ஏதோ ஆவியானவர், நான் இன்றைக்கு இன்னொன்று கூட யோசித்துக்கிட்டு இருந்தேன் இந்த வாரங்களில், ஆனாலும் கர்த்தர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மோசம் போகாதிருங்கள்னு ஆரம்பித்து போன வாரம் என்ன, மறவாதிருங்கள், நினைவு கூறுங்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். Be strong and be cheerful. யோசுவாவின் புஸ்தகம் மிகவும் முக்கியமான ஒரு புஸ்தகம். தம்முடைய ஜனத்தை எகிப்தை விட்டு புறப்பட பண்ணின தேவன் மோசேயின் மூலமாக வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்து அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கிற நாள் வந்த பொழுது மோசேக்கு அந்த பாக்கியம் கிடைக்காததினாலே அவனுக்கு அடுத்த தலைவனாக கானான் சுற்றி பார்த்து வந்த யோசுவாவை தலைவனாகினார். அது தேவன் தெரிந்தெடுத்த, இட் வாஸ் ஹிஸ் சாய்ஸ். 2 பேர் தகுதி பெற்றிருந்தாலும் மூத்தவனாயிருந்த காலேபுக்கு லீடர்ஷிப் கிடைக்கல, இளையவனாயிருந்த யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு வேளை 2-3 காரணங்கள் அதில் இருந்தது. ஏனென்றால் மோசேயின் நாட்களிலேயே யுத்தத்திற்கு தன்னை பழக்குவித்திருவனும் அதற்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் எப்போதும் தங்கி கொண்டிருந்த ஒரு வாலிபனாக இருந்தார். யோசுவாவை எங்கே பார்க்கலான்னால் ஆசரிப்பு கூடாரத்தில் தான் பார்க்கலாம். தேவன் உங்களை தெரிந்து கொள்ள வேணும் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளோ அதிகமாக தேவ பிரசன்னத்தில் இருக்கிறதை உங்கள் வாழ்க்கையிலே குறிக்கோளாக வைத்திருக்கிறீர்களோ அதன் அளவின்படி உங்கள் காரியங்களை கர்த்தர் அருமையாய் தெரிந்து கொடுப்பார். அவை நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கத்தை உடையவர்களாக இருக்க வேணும். ஆலயத்தை நேசித்து ஆலயத்துக்கு ஆராதனைகளுக்கு மட்டுமல்ல மற்ற நேரங்களிலும் கூட வந்து கொஞ்ச நேரம் தேவ பிரசன்னத்தில் தங்கியிருக்கிறது நல்லது. இட்ஸ் நாட் அ ட்ரெடிஷன். குட் ட்ரெடிஷன் ஷுட் பி ஃபாலோட். அந்த நாட்களில் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணுவார்களாம். ஏன்னா அங்கே தேவனுடைய ஆலயம் இருந்தது, அது தேவனுடைய நகரம். அவை அங்கே தேவன் இருக்கிறார் என்ற ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்ததுனாலே தங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் அவரை நோக்கி இருந்தார்கள். தேவனை நோக்கி இருக்கிறவர்களுக்கு தேவனும் அவர்களை நோக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இங்கே மட்டும் பாருங்கள், ஒரு வார்த்தை அடிக்கடி போடப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்திலேயே 1ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி போதும் யோசுவாவை நோக்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி போதும் 5:2. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, பாருங்க, யோசுவாவை நோக்கி. யோசுவா தேவனை நோக்கி கொண்டிருந்த ஒரு மனுஷன் எல்லாவற்றுக்கும். ஆகவே தேவன் அவனை நோக்கி பேசுகிறார்.
அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இனி தலைவனாக இருக்க போகிறவனை கர்த்தர் விசேஷப்படுத்தி அவனை நோக்கி 1:1, 3:7, 5:2, 6:2 கர்த்தர் யோசுவாவை நோக்கி போதும். 7:10 அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி 8:1 அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி 11:6 11:4 6 அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி 11:6 வாசிக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி 13:1 யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி. போதும். எத்தனை இடத்துல நம்மை நோக்கி கர்த்தர் பேசுகிறது எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. உலகத்தில் 1000 கோடியான மக்கள் இருக்கலாம். நீங்கள் நானும் அவரை நோக்கி இருக்கிறவர்களாக இருந்தால் நம்மை நோக்கி அவர் பேசுவார். இந்த காலையிலே தேவன் உங்களை நோக்கி பேசுகிறார். யோசுவாவுக்கு பேசினதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார், எனக்கும் பேசுகிறார். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால் யோசுவாவுக்கு மட்டும் இந்த ஆச்சரியமான என்கரேஜ்மெண்ட்டை அவர் அடிக்கடி கொடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அதை வேணால் முதல்ல நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தோம். எதற்கு படம் கொண்டு திடம் கொண்டு இருக்கணும்? 1:6 பலங்கொண்டு திடமனதாயிருந்து இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசம். எதற்கு பலங்கொண்டு திடனாயிருக்க? டு possess this land. சுதந்திர விதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். வருகிற வருஷத்தில் தேவன் உங்களுக்கு சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். யாக்கோபின் வம்சத்தார் தங்கள் சுதந்திரங்களை சுதந்திரித்தார்கள் என்று தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். சுதந்திரங்களை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சுதந்திரங்கள் இருந்தும் சுதந்திரிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சுதந்திரங்களை இழந்து போனவர்கள் இருக்கிறார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்கள் சுதந்திரங்களை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சுதந்திரிக்க தேசத்தை, அது என்ன தேசம்? தேவன் ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு திடங்கொண்டு பலன் கொண்டு திடமனதாயிரு. 9 அதிலே 1:7 வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் செய்ய, டு ஒபே த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட், உனக்கு ஒரு பலமும் திடனும் அவசியமாக இருக்கிறது. கற்பனைகள் அறிந்து கொள்கிறது பெருசல்ல, கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். 3வது 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உனக்கு கட்டளையிடவில்லை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. ஏனென்றால் கலங்கத்தக்கதான சூழ்நிலையில் வரும். டு ஃபேஸ் ஆல் டிஃபிகல்டிஸ். வாழ்க்கையில எது சம்பவித்தாலும் மனுஷன் தேவனுடைய பிள்ளை கலங்கக்கூடாது, தேயக்கூடாது, பலன் கொண்டு திடமனதாயிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. Be strong and be courageous. Be strong and be cheerful. In spite of all difficulties. அடுத்தது அதிலே 18ஆம் வசனத்தில் ஜனம் அவனை பார்த்து சொன்னது, நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை. அதுக்கு முந்தின வசனம் கூட வாசிங்க. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் அவர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலங்கொண்டு திடமனதாயிரும். அப்போ அந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும் அவனுக்கு 3-4 முறை பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜியஸ். நீர் அனுப்பும் இடமெங்கும் போவோம்,
நீர் சொன்னபடி யாவும் நாங்கள் செய்வோம். அதுக்கு முந்தின வசனம் அது. ஆமா. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம். நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். என்ன அருமையான ஜனங்கள் சொன்னார்கள், நீர் கட்டளையிடுகிறதெல்லாம் நாங்கள் செய்வோம், நீர் எங்களை அனுப்புகிற இடமெல்லாம் போவோம், நீர் பலம் கொண்டு திடமனதாயிரும், உமக்கு உங்களுடைய வார்த்தைக்கு எவனாவது கீழ்ப்படியில்லைன்னா அவன் கொலை செய்யப்படக்கிறான், நீர் பலம் கொண்டு திடமனதாயிரும் என்று சொன்னார்கள். பிறகு 10ஆம் அதிகாரம் 25. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். அங்கே அவர்களுக்கு எதிர்த்து நின்ற ராஜாக்கள் 5 பேரை பிடித்து அவர்களை கழுத்தின் மேலே மூப்பர்களை கால வைக்க சொல்லி, உன் சத்துரு உன் காலடியில் இருக்கிறான் என்பதை சொல்லிட்டு, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு பாருங்க என்று சொல்லிட்டு பாஸ் ஆன் த வேர்ட், தேவனிடத்தில் வசனத்தை பெற்று நடந்ததை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி, பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், கர்த்தர் சொன்னபடி தான் எல்லா காரியம் நடக்கும். ஆமேன், அல்லேலூயா. என்னதான் ஆனாலும் சரிதான், கர்த்தர் எதை நினைக்கிறாரோ, கர்த்தர் எதை கட்டளை எடுக்கிறாரோ, கர்த்தர் எதை தருகிறாரோ அதுதான். அதுக்கு வெளியே நமக்கு வாழ்க்கை இல்லை. ஆமேன். அதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேணும். என்னதான் நம்ம முயற்சி பண்ணி என்னதான் நம்ம காரியங்களை செய்யலாம் நம்மளாக பரப்பிட்டோம்னா கூட கர்த்தர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் செய்யலாம்னு கூட சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் என்ன சொல்லிட்டார், என்னை இல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமாம், எந்த மனுஷனும் எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், கர்த்தரை சார்ந்தால் தான் பிழைச்சோம். நாம எதை கிழிச்சிருவோம்னு சொன்னால், சகலத்தையும் செய்து முடிப்பவன் சொல்லி ஏதோ ஒரு வால் போஸ்டர் பார்த்தேன் முந்தி. நான் அப்படி தானே, அது எப்படி என்னது அப்படி தானே போட்டுருந்துச்சு, எனக்கு செய்ய ஞாபகம் இல்லை. எல்லாத்தையும் செய்து முடிப்பவன் எங்கே முடித்தார்? அவன் செத்தே போனார் பாவம். கிறிஸ்மஸ் அன்னைக்கோ கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாளே செத்தார். எங்கே முடிக்க? சில நாட்கள் நான் 18ஆம் தேதி டெல்லி போகிறேன், அடுத்த பிரைம் மினிஸ்டர் நான் தான் சொன்னேன். இன்னைய வரைக்கும் டெல்லி போக முடியல தோதர், இனியும் போகிறதும் இல்லை. இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் யார் மேலே விழுகிறதோ அவனை நசுக்கி போடும் என்று சொன்னார். அவை தேவன் இல்லாமல் ஒன்றுமில்லை. திருப்பி உபாகமத்தில் மோசே ஜனத்தை பார்த்து சொன்னான், 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். ஏன் நாம் பலங்கொண்டு திடமனதாயிருக்க வேண்டும்? இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் நமக்கு அதை சொல்லுகிறார் என்றால், அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? உலகத்தின் முடிவு வரைந்தும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். இன்னைக்கு திடனற்றவர்களாய் வந்திருக்கிறீர்கள் என்று அறிகிறேன். ஆகவேதான் தேவன் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்படியாக வச்சிருக்கிறார். இங்கே திடனற்று போகத்தக்கதாக உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம். திடன் இல்லாமல் இங்கே வந்திருந்தீர்கள் என்றால், இந்த காலையில் என் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நோக்கி சொல்லுகிறார். பிரைசலான். திடனற்றே வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறீங்களே, உங்களை பார்த்து உங்களை நோக்கி உங்களை இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு நேராக சொல்கிறது என்ன? திடன்கொள், பலன் கொண்டு திடமனதாயிரு, உன் தேவனாய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறவர். அதே 31:7 அடுத்த வசனம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு. என்ன அருமையான மோசே! மோசே தேவதாசனா இருந்தபடினாலே யோசுவாவுக்கு தேவன் தனிப்பட்டு வந்து சொல்லுகிறதுக்கு முன்பாக மோசையின் மூலமாக யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த செய்தியும் அதுதான். நீ பலன் கொண்டு திடமானதாயிரு, கர்த்தர் இந்த ஜனத்துக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை உன் மூலமாக அதை பங்கிட்டு கொடுப்பார் என்று சொல்லி அவன் தன் வாழ்க்கையை முடித்தான். பிரியமானவளே, அதனால தான் முதல்ல நீங்கள் யோசுவாவிலே வாசித்தால் முதல் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 1ஆம்
கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவா என்று போட்டிருக்கும். யோசுவா யாரு? மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா. மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன், அவனுக்கு ஊழியக்காரனாக இருந்தவன் யோசுவா என்று சரித்திரம் ஆரம்பித்தாலும் இவன் இப்போ யார் ஆயிட்டான்? கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். 24-29 கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா to serve the Lord. உலகத்திலேயே மேன்மையான ஒரு வேலை உண்டென்றால் கர்த்தரை சேவிப்பது. ஆமென். கர்த்தருக்கு சேவை செய்வது, அது முழு நேர சேவையானாலும் சரி, பகுதி நேர சேவையாக இருந்தாலும் கர்த்தருக்கு சேவை செய்யுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரருக்கு இல்லை, விசுவாசிகளாகிய சபைக்கு தான் சொல்லப்பட்டது. நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்க வேணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னான். Serve the Lord. அவை கர்த்தரை சேவிக்கிற ஒரு தாசனாக இருந்தன. அவனுக்கு பேர் மோசேயின் ஊழியக்காரனாக இருந்தவன் இப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனாகவே மாறி போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அவர் என்ன காரியங்களை செய்கிறாரோ, இல்லை என்ன நமக்கு போதனைகளை தந்திருக்கிறாரோ அதைத்தான் நம்மகிட்டையும் எதிர்பார்க்கிறார். பிரேஸ் காட். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிதாவை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லை என்று யோவான் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசுவே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று போட்டிருக்கிறது. இயேசு வராட்டா பிதாவாகிய தேவனை நாம் அறிந்திருக்க முடியாது. அவர் வந்து தான் வெளிப்படுத்தினார். ஆனால் இயேசு வந்த பிறகு அவர் ஜனங்களுக்கு சொன்ன சந்தர்ப்பங்களை பார்க்கும் பொழுது இந்த காலையிலே உண்மையாகவே நம்மை திடன் கொள்ள பலன் கொள்ள கர்த்தர் விரும்பி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 2 வாசியுங்கள். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இங்கிலீஷ்ல வாசியுங்கள். Son, be of good cheer. Son, be of good cheer. அவன் படுக்கையில் வர்றான், கூரையிலிருந்து கயிறை கட்டி இறக்குறாங்க. எத்தனை வருஷம் படுத்திருந்தானோ தெரியாது. நீங்கள் எந்த வியாதியோடு இங்கே வந்திருக்கிறீர்களோ தெரியல. ஆனால் முதலாவது அவனை பார்த்து என் தேவன் சொன்னார், சன், be of good cheer, thy sins are forgiven. உன் பாவம் உனக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. இயேசு சொல்ல, திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறார். ஒருவேளை பிசாசு எதையோ ஒன்று சொல்லி சொல்லி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இவர் யார்? மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை. இந்த 2009 வருஷம் முழுவதும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். டிசம்பர் 20 நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், இருந்தார். இப்போ யோசுவா 1:9 வாசித்தோம். யோசுவா 1:9 வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இருந்தார். இப்போ என்ன செய்கிறார்? பிரசன்ட் டென்ஸ், இருக்கிறார். இந்த 20 உன் தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசி நாளாகி இந்த நாட்களிலே உன்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். 1 நாளாகவும் 28 அதிகாரம் 20 தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். உன்னோடே என்ன செய்வார்? இருப்பார். இப்போ இன்னைக்கு புதிய வருஷம் 2010 வருஷம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்.
அல்லேலூயா. இருந்தார், இருக்கிறார், இருப்பார். போதாது? ஆமே. வேற மாமா மச்சான் இருக்கானே இல்லையோ தோத்திரம். மற்றவங்க உதவிக்கு இருக்கிறாங்களோ இல்லையோ, வேலை இருக்கிறோ இல்லையோ, பேங்க்கில் பணம் இருக்கோ இல்லையோ, யார் இருக்கிறா? அவர் இருந்தார், இருக்கிறார், இருப்பார். அது போதும். அல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறார், பலம் கொண்டு என்ன செய், திடமனதாயிரு. பி ஸ்ட்ராங், பி கரேஜியஸ், பி சியர்ஃபுல். தேவனுடைய ஜனம் கலங்கக்கூடாது, எதற்கும் கலங்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. என் ஆண்டவர் அன்றைக்கு கட்டில் இறங்கிற கோச்சில் அவனை படுக்க வச்சு இறக்குறாங்க, கயிறை கட்டி மெத்தையில். அப்படி தான் இருக்கணும். அது கட்டில் தூக்கி இறக்கியிருக்க முடியாது, அது குலிட்டு மாதிரி இருந்திருக்கணும். அதில் அவனை போட்டு 4 பக்கம் கயிறை கட்டி கொஞ்சம் ஓடுகளை எடுத்து மேலேருந்து இறக்குறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், cheer up, be of good cheer, my son. அவன் முடிச்சு பார்க்குறான். நான் இருக்கிற நிலைமையை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. இவர் என்ன பார்த்து என்ன சொல்கிறார்? be of good cheer, thy sins are forgiven. இதுக்கு காரணம் என்ன? உன் பாவம். உன் பாவத்தை முதலாவது நான் மன்னிக்கிறேன். அதுக்கு பிறகு தான் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. we have seen strange things today and they glorified God என்று வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் இருக்கும், மார்க் 2ல் இருக்கும். we have seen strange things. 9:8 மத்தேயு. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். போனது. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி. இங்கிலீஷ் நல்லா இருக்கு. we have not seen, we have never saw a bit of this fashion இருக்கு. strange things இப்படி நம்ம கண்டதில்லை, ஒரு காலம் கண்டதில்லை. படுக்கையில கூரை வழியே வந்த மனுஷன் வாசல் வழியே போறான். யா தோத்திரம். கூரை வழியே வந்தவன் வாசல் வழியே போறான். ஏன் ஒரு மாதிரி இருக்கிறியே? ஆமென். ஆலயத்துக்குள் வந்திருக்கிறீர்கள், போகும்போது திடன் கொண்டு பலன் கொண்டு தைரியமாக சேர்ஃபுல்லாக போக போறீங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல வருஷத்தை கர்த்தர் முன்னாலே வச்சிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மனதில் கூட நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டபடி அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக உங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் காரியங்களிலும் உங்கள் வேலை ஸ்தலத்திலும் உங்களுடைய வியாபாரங்களிலும் உங்களுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்வார். ஆமென். பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். ஆகவே ஒரு வியாதியஸ்தனை படுக்கையில் வந்தவனை பார்த்து சொன்னார், பி ஆஃப் குட் சியர், திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்க. அதே 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மத்தேயு. இங்க இன்னொரு வியாதி, இவன் இன்வாலிட், பாராலிட்டிக் ஃபெலோ. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். யாரை பார்த்து? யார் அந்த அம்மா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 வருஷமாய் இப்ப வியாதியோடு இங்க வந்திருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், be of good cheer, daughter, be of good cheer, thy faith hath made thee whole. உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் சொல்வார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அல்லேலூயா. வேதனை நீங்கி சுகமாயிரு. சும்மா திடன் கொள்ளுங்கன்னு சொல்றவர் இல்ல, வேதனையை நீக்குகிறவர், சுகத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. சுகவீனமா வந்திருக்கிறீங்களா? அந்த ஆராதனை விட்டு வெளியே போகும் பொழுது வேதனை நீங்கி சுகமா போகுங்க, திடன்கொள்ளுங்கள். அதை கொடுக்கிற ஒரு தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. என்னமா இருந்தாலும் சரிதான், யார் எந்த டாக்டர் என்ன சொல்லியிருந்தாலும் சரிதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மை குணப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆசா தன் கால்களில் வியாதி கண்ட பொழுது
அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான் போட்டிருக்கு. கர்த்தர் தான் பரிகாரி, அவன் கர்த்தரை தேடாம பரிகாரிகளை தேடினான், செத்து போனான். கர்த்தரை தேடினால் அவர்தான் பரிகாரி. ஆமென், அல்லேலூயா. எசேக்கியா கர்த்தரை நோக்கி பார்த்து அழுதான், சுவர் போகமா திரும்பி வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். தேவன் தான் சொல்லி அனுப்பினார் ஏசாயா மூலமா. ஏசாயா போய் சொன்னான், நீர் பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், செட் ரைட் த ஹவுஸ். அடுத்து என்ன செய்யணும் பார்க்கணும். என்ன செய்ய? எசேக்கியாவுக்கு அப்போ புள்ள கிடையாது, அவனுடைய சிங்காசனத்தில் வர்றதுக்கு மகன் கிடையாது. இப்போ நான் செத்தேன்னா எனக்கு அடுத்தால யாரை வைக்கிறதுன்னு தெரியலையா. நீங்கள் இப்போ போய் என்னை இப்போ நடைய கட்டுன்னு சொன்னாது எப்படி சொல்லி சோறு போகமா தெரிஞ்சு நான் உமக்கு முன்பாக உத்தமாக நடக்கலையா சொல்லி ஒவ்வொன்று அழுதான். கர்த்தர் உடனே முற்றத்துக்கு வந்துட்டான் தீர்க்கதரிசி. தன் தாசனை ஏசாயை பார்த்து சொன்னார், திரும்பி போய் என் தாசனத்தை சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், அல்லேலூயா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குறேன், அல்லேலூயா. என்ன நல்ல தேவன், நல்ல தீர்க்கதரிசி. நம்ம ஊர் தீர்க்கதரிசி நான் போயிருப்பானா? திரும்பி போய் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? இப்போ தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், நீர் பிழைக்க மாட்டேங்குது. திருப்பி நான் போய் இல்லை ஒன்று சுகமாக்குறாருன்னு சொன்னால் அவன் என்ன தான் நினைப்பான் என்னைய? நீ என்னப்பா ஒரு நேரத்துக்கு ஒன்று சொல்கிற, இப்போ தானே சொல்லிட்டு போனேன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி, அதுக்குள்ளே திருப்பி வந்து என்னமோ சொன்னாருன்னு சொல்கிறிய, இது என்ன முரண்பாடை சொல்கிறிய? அதான் அந்த காலத்து தரிசிக்கு இந்த காலத்து தரிசிக்கும் வித்தியாசம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்னால் போய் சொல்லுவார், சொல்லலைன்னு சொல்ல மாட்டான். போய் சொன்னான். எத்தனை மாதம் தெரியாது, கோயிலுக்கு போகல எசேக்கியா. அவ வேதனை இருந்துச்சு. எப்போ ஆலயத்துக்கு போகலான்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவ எப்போ நான் ஆலயத்துக்கு போகணும். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட கேட்ட, உனக்கு என்ன வேணும்? உன் வயசோடு நான் 15 வருஷத்தை கூட்டி தாரேன், அதுக்கு அடையாளம் வேணும், என்ன செய்ய? அப்போ உடனே சூரிய பாகையில் முன்னால் போகணுமா 10 பாகை பின்னால் போகணுமான்னு கேட்டேன். எசேக்கியா சொன்னான், அதுக்கு அடையாளமாக முன்னாலே எப்பவும் போய்கிட்டு தான் இருக்குது சூரிய கடிகாரம், அது பின்னால் போனால் கர்த்தர் செய்கிறார்னு அர்த்தம். சொல்லி முடித்தோடனே சூரிய நிழல் அப்படி திரும்பி 10 பாகை வந்துடுச்சு. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். What a great God we have. He is a creator. எங்க சூரியன் அடித்து அந்த சூரிய கடிகாரத்தில் இருக்கிறது அந்த நிழலை வச்சு காட்டும் டைமு. அப்போ அது வந்து திரும்பி 10 பாகை வருதுன்னா எதை திருப்பினார்? பூமியை திருப்பினார். சூரியனை திருப்பலை, பூமி என்ன செய்தார்? திருப்பினார். அவர் நினச்சா பூமி என்ன செய்வார்? திருப்புவார். அவர் தான் நம்முடைய தேவன். நீங்களும் நான் இப்போ பூமியில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை, இது உருண்டையாக இருக்குது. ஆண்டவர் நினச்சா டபக்குன்னு இப்படி திருப்பினானே என்ன ஆகும்? எல்லாம் பொத்துன்னு கீழே வழங்க விட மாட்டான். நம்ம இப்படி உட்காந்துருக்கோம், அமெரிக்காக்காரன் கீழே தான் இருக்கான். அந்த பூமி உண்டையின் மேலே ஒரு வீட்டு இருக்கிறாருன்னு யோபு எழுதி வச்சிருக்கிறான். அப்பவுமே இவனுக்கு கண்டுபிடிச்சது இப்போ பூமி உருண்டன்னு. என் ஆண்டவர் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கார், பூமி உண்டையின் மேலே உட்கார்ந்துருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், தன் கையளவில் ஜான அளவில் பூமியை அளந்தவர்ன்னு இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய கை யோசிக்க முடியுமா? தராசில் நிறுத்தவர். இவ்வளவு பெரிய தேவன் தான் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே திடன்கள் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, மகளே உன் வியாதியை நான் குணமாக்குகிறேன். அல்லேலூயா. நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. அது மாத்திரமா? 14:27 மத்தேயு. உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். கடல்ல நடந்து வருகிறார். நடந்து வராரு. நம்முடைய ஆண்டவர் யாரு? தண்ணீர் மேல் நடந்தவர் ஒருத்தர் தான். அன்னைக்கு விசுவாசத்தோடு நடந்த இன்னொரு மனுஷன் பேதுரு, அவனும் நடந்தான். மூழ்கின பிறகு கர்த்தர் தூக்கினார், தூக்கி ஒக்கல்ல வச்சுக்கிட்டு வந்தாருன்னு போட்டிருக்கு. 2 பேரும் திரும்பி படகுல வந்து என்ன செஞ்சாங்க? ஏறினாங்கன்னா இயேசுவோடு கூட அவனும் நடந்தான் என்ன செஞ்சான்? வந்திருக்கிறான். முதல்லையும் கொஞ்சம் தூரம் நடந்தவன் தான்.
நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வரட்டுமா? அவனுக்கு என்ன தைரியம் பாருங்க. எனக்கு ஐ லைக் பீட்டர். அப்படிதான் இருக்கணும். நீரே ஆனால் நீங்கள் அப்படி தண்ணியில் வரீங்க. இப்போ தானே உங்களை விட்டுட்டு வந்தோம் மலையில் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லி நாங்கள் போட்டில் வந்தோம். இப்படி புயல் அடிக்கணும் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் செத்து போகணும்னு நினச்சோம். எங்களை காப்பாற்றுக்க வந்தியே, பரவாயில்லைங்க தண்ணியில் வந்துட்டீங்க, நான் வரட்டுமா? வா. ராயநாட் பாங்கே அதை வச்சு அழகாக பிரசங்கம் பண்ணுவார். கம், COME சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ஒன்று சொல்லுவார். டிரான்ஸ்லேட்டர் கம்முன்னு ஒன்று ஒரு வான்னார். வா, கம், வா. COME, எஸ், கம், வா. அவருக்கு ஒன்றும் விளங்கலை. நான் 4 எழுத்துள்ளதை சொல்கிறேன், நீ ஒரே எழுத்துல சொல்லி முடிச்சிட்டீங்க வான்ட்டு. பிறகு அவரே பேச ஆரம்பிச்சா, வான்னார் அவரு. அதெல்லாம் விசுவாசம். இயேசுவை போய் பிசாசுன்னு சொன்னாங்களா அந்த பசங்க? பயந்து அலறி ஆவேசம்னு நினச்சின்னு பைபிளில் போட்டிருக்கு, தமிழில். இங்கிலீஷில் கோஸ்ட்னு போட்டிருக்கு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்தாங்க, அவர் என்ன வேறு ட்ரெஸ் மாற்றிட்டா வந்தார்? அதே ட்ரெஸ்ஸில் தான் வர்றாரு. நம்ம தான் இப்படி சில நேரங்கள் இப்படி இயேசுவை பார்த்தாலும் கண்ணு என்ன செய்ய மாட்டேங்கு, தெரிய மாட்டேங்கு. அவரை போய் கோஸ்ட்னு இவன் எப்படி சொன்னான்? இவனெல்லாம் போய் சும்மா விடலாமா? நான் வச்சுருக்கேன், போய் கேட்கணும். தவிர்த்தன் ஏசு வரா, நீ என்ன கோஸ்ட்னு ஞாபகம்ல, உனக்கு கண்ணு தெரியலையா? போய் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரக்கூடாது? கண் பார்வை சரியில்லையா? அப்போ தான் அவர் சொல்கிறார், திடன்கொள், பயப்படாதிருங்கள், நான் தான். ஆமென். பயப்படாதீங்க, ஃபியர் நாட், திடன்கொள், நான் தான், நான் இருக்கிறேன். ஏன் பயப்படுறேன்? திடன்கொள். ஸ்தோத்திரம். திருப்பி யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. நம்மை திடப்படுத்துகிற தேவன், திடப்படுத்துகிறதுக்கு அவர் சொல்லுகிறது என்ன? நான் உலகத்தை என்ன செய்தவர்? ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். We are on the winning side. We are with the victor. ஜெயித்தவர் பக்கத்திலே நாம் இருக்கிறோம், தோற்றவர் பக்கத்தில் இல்லை. பிசாசு தோற்று போன பிசாசு, அவன் பக்கத்தில் போனால் பிரச்சனை தான் வரும். அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். 16ஆம் சங்கீதத்தில் இருக்குது. என் செல்வம் எனக்கு வேண்டியதாக இராமல் உமக்கு உம்முடைய தாசர்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறதுன்னு சொன்னான் சங்கீதக்காரன். அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் வேதனையில் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவன் ஜெயித்தவர். திடன் கொள்ளுங்கள். உபத்திரம் உலகத்தில் இருக்குது. அல்லேலூயா. சீசரை பார்த்து திடீர்னு கூப்பிட்டா, வாங்கப்பா எல்லாரும் வாங்க, முன்னால வாங்க. எல்லா பேரும் ஓடியாந்தானு. என்ன நினச்சி வந்தது? இப்போ யாருக்கெல்லாம் என்ன போஸ்ட் கொடுக்க போகிறாரோ தெரியல, போக போகிறேங்கிறாரு. அதனால் நம்மளை இப்படி ஆக்கிடுவார், நம்ம அவரை இப்படி ஆக்கிடுவார். நான் எல்லாரும் வந்து சேர்ந்து வந்தவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுச்சு. இதை சொல்கிறதுக்காக கூட்டியே இருந்து என்னமோ கொடுக்க போகிறீங்களாக்குள்ள நாங்கள் வந்தோம். இப்போ போய் இப்படியா சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் சொல்லிட்டு சும்மா முடிச்சிடல. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தவர்? ஜெயித்தவர். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். ஜெயித்தவரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஜெயம்தான். ஆமென். ஜெயித்தவர் ஆரம்பித்து வச்சார், இன்னைக்கும் ஜெயம்தான். ஆமென். அல்லேலூயா. மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அமெரிக்காவிலேருந்து 2 பேர் வந்து சபையை பார்த்துட்டு சொன்னார்கள், யூ டிட் ஆல் திஸ் வித் இந்தியன் மணி. இந்திய பணத்தில் தான் இதெல்லாம் செஞ்சு. அப்போ அவனுக்கு என்ன இருக்குது? ஃபாரின் மணி வாங்குறவங்க தான் மாதிரிலாம் செய்ய முடியும்னு சொல்லி. இங்கே ஒரு ஃபாரின் மணியும் வாங்கினதில்லை, வாங்க போகிறதும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஃபாரின் மேலே தான் தோத்தர். அல்லேலூயா. அவசியம் இல்லை, தேவன் போதும். பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். அது மாத்திரமா? இப்போ
அவர் உங்களையும் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நம்மை திடப்படுத்தின தேவன் இன்றைக்கு காலையில் மறுபடியும் பலங்கொண்டு திடமனதாக இரு என்று சொல்லுகிறவர் இன்னொரு முக்கியமான ஒரு வேலையை நமக்கு வச்சிருக்கிறார். என்னன்னா, ஒருவரை ஒருவர் திடப்படுத்தணும். இன்னைக்கு மற்றவர்களை இலக்கரிக்க பண்ணுகிற வேலையை செய்யப்படாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட போய் இது இப்படி தான் இருக்கும், இதை விட மோசமாக கூட போகும் தெரியுமா உனக்கு, நீ இப்படி தானே சொல்கிற, இன்னும் வர வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. இது திடப்படுத்துறது இல்லை, அவன் என்ன செய்கிறது, டீஸ் பண்ணுறது. இது இந்த வியாதியா, என்ன சொன்னாங்க, இது 3 மாதத்துக்கு வரதான் தெரிஞ்சு. 3 மாதம் இல்லை, ஒரே மாதத்தில் போனாலும் போயிடுவ நீ. முதல்ல பலன் கொள்ள வேண்டிய விஷயத்தை முதல்ல பார்த்துட்டு திடங்கொள்றதுக்கு திருப்பி வருவோம். பிரைஸ் காட். எங்கே பலன் வருகிறது, பலன் கொண்டு சொல்லுகிறார், பி ஸ்ட்ராங். அப்போ he wants us to be very strong. பலமாக இருக்கணும். பலமாக இருக்கிறவன் தான் திடனமாக இருப்பான். பலவீனமாக இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது, திடனா இருக்க முடியாது. அப்போ அதனால தான் பலங்கொள், திடமாக பி ஸ்ட்ராங் என்று சொல்லுகிறார். அப்போ 3 முக்கியமான காரியங்களிலே நாம் திடன் இருக்கணும். அதில் நிறைய உண்டு என்றால் அதை முதல்ல ஞாபகம் வைத்துக்கணும். ஒன்று, ரோமர் 4:21 படியாக அவன் விசுவாசத்தில் பலவீனனாயிருக்கவில்லை. He was strong in faith. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அதுக்கு முந்தின வசனத்தில் அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. விசுவாசத்தில் பலம். Be strong in faith. விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவர். நீதிமான் தன்னுடைய விசுவாசத்தினாலே பிழைப்பான். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். இப்போ தேவனாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்க நமக்கு மனசு இருக்கும். ஆனால் மத்தேயு 17:20 உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு எழுதி வச்சுட்டார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னால் நல்லா இருக்கு, தோத்திரம். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நேற்று முந்தானால ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கொண்டு வந்தார்கள். டாக்டர்களே இது ஒன்றும் செய்ய முடியாது, இந்த மூக்குக்குள்ளே இருக்கிறத ஒன்றும் செய்ய முடியாது, ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி உள்ளே தேட்டருக்கு கொண்டு போய்ட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுட்டார்கள். அது முடியாது. அந்த சகோதரி சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்கீங்களா? அதுக்கு ஒரு கொண்டு போய் டெஸ்ட் பண்ண போனாங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியல. தோத்திரம். கர்த்தர் நினைச்சால் டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், கர்த்தர் அதை மறைய பண்ணிடுவார். ஆமே. அல்லேலூயா. ராயபுர சபையில் 8 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்துருந்துருக்கார்கள். நம்ம கார்டை கொடுத்து ஜெபம் பண்ணி இப்போ ப்ரெக்னன்ட் பாசிட்டிவ்னு சொல்லி ப்ரெக்னன்சியை சொல்லி அவர்கள் அன்றைக்கு என்னிடத்தில் ஜெபித்து கொண்டார்கள். அல்லேலூயா. 8 வருஷம் நானே 9 வருஷம் நானே 15 வருஷமான 18 வருஷத்துக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கிறது. அல்லேலூயா. டாக்டர் வனஜாட்ட போல அல்லேலூயா தேவன்ட்ட போனார்கள். ஆமே. உங்களுக்கு எங்கே வழங்க, நீங்கள் டிவி பார்த்துருப்பீங்களோ என்ன தெரியல. நான் திடீர்னு அன்னைக்கு போடுறேன், டாக்டர் வனஜா மூலமாக குழந்தை பெற்றோர்கள் அநேகர். அது யார் வனஜா? குழந்தை கொடுக்கறது என் தேவன் அல்லவா, வனஜா எப்படி கொடுக்கும்? பிற பார்த்தா இந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை நம்பினேன், இயேசுகிட்ட ஜெபம் பண்ணேன், இயேசு கொடுக்கணும்னு சொல்லி. ஓஹோ, அப்போ சரி, தோத்திரம். அதானே வனஜாவா கொடுக்கும்? அல்லேலூயா. தேவன் போதும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் திடப்படுத்துகிறதற்கு தேவன் நம்ம வச்சிருக்கிறார். ஏசாயா 41 இல்லை பலத்தை பார்த்துருங்க. முதல்ல விசுவாசத்தில் என்னது பலம். 2வது பலம் எபேசியன் 6:10 3:16 சீக்கிரம் 6:10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், சர்வாயுத அர்க்கத்தை தரித்துக் கொண்டு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நானும் ஒரு யுத்தத்திலே இருக்கிறோம், உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும். விளங்குதா? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பிளே கிரவுண்ட், இட்ஸ் அ
பேட்டில் கிரவுண்டு, அது யுத்த களமாக்கும். ஆகவே சர்வாயுத வர்க்கத்தை உடையவர்களாக இருந்து கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள். சரீரத்தில் ஒருவேளை நீங்கள் பலவினரை போல காணப்படலாம், ஆனால் ஆவியிலே பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டதுன்னு இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதும்போது பிள்ளை என்ன செஞ்சது? ஆவியிலே பலன் கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆவியிலே பலன் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து வளர்ந்தது போலன்னு சொல்லி நான் ஆசீர்வதித்து ஜெயிப்பேன். அவர் சரீர வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக ஹி இன்க்ரீஸ்ட் என்று லூக்கா 2:52 போட்டிருக்கிறது. அதே லூக்காவில் தான் பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டது. அவை ஆவி, அந்த ஆவியானவருடைய பலன் சர்வாயுத வர்க்கத்தில் பலன் கொண்டிருங்கள். பிசாசுக்கு தெரியட்டும், இவன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறான். அவன் கையில் ஒரு பட்டயம் இருக்குது, தேவ வசனமாகிய பட்டயம். நான் பக்கத்தில் போனால் அந்த வசனத்தினால என்னை வெட்டி போடுவான். பக்கத்திலே போக முடியாது. உங்கள் பலன் அவனுக்கு தெரியணும். மூன்றாவது நான் 2 தீமோத்தேயு 2:1, என் மகனே பி ஸ்ட்ராங் இன் கிரேஸ், கிருபையிலே என்ன செய்? பலப்படு. அப்போ 3 முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னது? 1, விசுவாசத்திலே பலப்படுங்கள். 2வது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அவருடைய சத்துவத்திலே பலப்படுங்கள். இட்ஸ் நாட் அவர் ஸ்ட்ரெங்த், we are strong in him. கிறிஸ்துவுக்குள் நாம் பலசாலிகள். அல்லேலூயா. அவுட்சைட் கிரைஸ்ட் நமக்கு பலம் கிடையாது. கிறிஸ்து உள்ள இருக்கிற வரைக்கும், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பலசாலிகள். அல்லேலூயா. உன்னை இந்த உலகத்தில் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாதுன்னு 7 தடவை சொல்லிட்டார் தோத்தர். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. தட் டசன்ட் மீன் தட் எதிர்த்து நிற்க மாட்டாங்கன்னு இல்லை, எதிர்த்து நிற்பாங்க, ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். எரேமியாவில் எழுதி வச்சிருக்கிறபடி எதிர்த்து வந்தவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, தேவனை விசுவாசிக்கிறதுனாலே அவர்கள் மேற்கொள்ளவில்லை, நீங்கள் மேற்கொண்டு விட்டீர்கள். ஆமென். நாம் மேற்கொள்கிறவர்கள் என்பதை மறந்து போகாமல் அதில் நிற்கணும். நாமே நம்ம இலக்கரிக்கை பண்ணத்தக்கதா, நான் ஒன்று தோற்று போனவன், நான் விழுந்து போனவன், எனக்கு ஒன்றும் முடியாது சொல்லக்கூடாது. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே வரக்கூடாது. அல்லேலூயா. யோசேப்புக்கு 13 வருஷம் தோல்வி மாதிரி தான் தெரிஞ்சது. அவன் வாயை திறந்து ஒன்றும் பேசலை, புரியாது தான் இருந்தது. அதுக்காக போய் உடனே நான் கண்ட சொப்பனத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இப்படி ஆகும் என்னதான் சொன்னானா? வசனம் அவனை புடமிட்டதுன்னு போட்டிருக்கு சங்கீதத்தில். ஆனாலும் வாய் வச்சு ஒன்றும் உளரலை. அவன் நம்முடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் சரியாக இருந்தால் கரெக்ட் நேரத்தில் கொண்டு போய் யோசேப்பை நிறுத்தினது போல நிறுத்துவார். ஆமென். சில நேரங்கள் அந்த வழிகள் அவருக்கு தெரியும் எப்படி கொண்டு போடணும்னு சொல்லி. சில நேரங்கள் நம்மை சரிப்படுத்த, சீர்படுத்த, ஸ்திரப்படுத்துறதுக்கு சில பாதைகளில் கொண்டு போவார். அங்கே நஷ்டங்கள் வர்றது போல இருக்கும், கஷ்டங்கள் வர்றது போல இருக்கும். கர்த்தர் அனுமதிக்கிறது தான். அதனால் நாம் உடனே வாயை திறந்து இதை இந்த மாதிரி இருந்த உடனே அப்படி பேசிடக்கூடாது. நோ, என் தேவன் என்னை நடத்துகிறவர். அல்லேலூயா. Who has led me will lead me. He who has guided me will guide me. He who has fed me will feed me. ஆமென். என்னை நடத்தினவர் இனியும் நடத்துவார். ஆமென். என்னை காத்தவர் இனியும் காப்பார். என்னை போஷித்தவர் இனியும் என்ன செய்வார்? போஷிப்பார். என்னோடு இருந்தவர் இன்னும் இருப்பார். இப்படி சொல்லி நம்மை தேற்றி ஆண்டவர்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை அறிக்கையிட்டால் கர்த்தர் அழகாய் காரியங்களை செய்து முடிப்பார். இதை விட்டு என்னத்தை செஞ்சிட்டாரு, நம்மளை இப்படி விட்டுட்டாரு, நமக்கு ஏன் அந்த மாதிரிலாம் சோதனை வருது, நம்ம குடும்பத்தை தான் இப்படி வருது அப்படி வருது. ஏதாவது பிரச்சனை நம்ம உண்டாக்கியிருந்தோம்னா முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் தான், ஆண்டவர் இதுக்கு காரணம் நான் தான், நான் மடத்தனமாக நான் உம்மை காட்டிலும் thinking about the blessings more than the blesser is a problem. தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வாதத்து மேலே கண்ணை வைக்கக்கூடாது, ஆசீர்வதிக்கிறவர் மேலே தான் கண்ணு இருக்கணும். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. The blesser is more important than blessings. இன்றைக்கி விசுவாசிகள் சில நேரங்களில்
பிளெஸ்ஸிங்ஸ் மேலே, தேவன் தருகிற நன்மைகளின் மேலே அதிகமாக கவனம் செலுத்தி அதையே பேசிக்கிட்டே இருந்தால் அவரை விட்டுருவாங்க. நம்ம வார்த்தை எப்படி வரணும்? எனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை என் தேவன் தந்தாராக்கும். ஆமே, எனக்கு என் தேவன் தான் தரணும். அவர் ஒன்றும் தராட்டாலும் அவர் என் தேவன் தான். அவர் தந்துக்கிட்டு இருந்தால் தான் எனக்கு தேவன் நான் சொல்ல மாட்டேன். அவர் தராட்டாலும் என் தேவன் தான். ஆமே. நாம் இம்மைக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் மற்றவர்களை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று பவுல் எழுதிட்டான். இம்மைக்காக இருக்கிறவர்கள் நாம் அல்ல, நாம் மறுமையை நோக்கி போகிறவர்கள், பின்னானவைகளை அறந்து முன்னானவைகளை நாடி ஆசையாய் தொடர வேண்டியவர்கள். ஆகவே ஒரு நாள் நம்முடைய கண்கள் ஆண்டவரை விட்டு வேற எதையும் பார்க்கக்கூடாது. ஆமே. அதெல்லாம் கர்த்தர் தருவார், போவார், உயர்த்துவார், செய்வார், போவார். இல்லாமல் நிலைமைகளெல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும். உடனே அந்த நிலைமையும் அதையும் வச்சுக்கிட்டு அதையே பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தரை விட்டுருவோம். கர்த்தர் தான் மேலே. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் என்னை உயர்த்துவார். ஆமேன். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனா யாக்கோபின் சுதந்திரத்தினால உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. யார் வாய்? கர்த்தருடைய வாய். பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். மற்றவன் எதுவும் சொன்னா பொய் சொல்லுவான். ஆனால் என் தேவன் வாயை திறந்து சொன்னா வாக்கினால் சொன்னதை கரத்தினால் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆகவே பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். சோத்திரம். அது மாத்திரமல்ல, அடுத்தது வாசியுங்கள். நான் சொன்னேன், ஒருவருக்கொருவர் நாம் ஆண்டவர் இப்படி செய்துகிட்டு இருக்கும்போது நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் உன்னை திடப்படுத்துகிறேன், நீ என்ன செய்யணும், சபையில் உன்னை கொண்டாந்து வச்சிருக்க எதுக்குன்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் திடன்னு சொல்லுகிறவர்களாக இருங்கள். அதை எடுத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்குது. ஏசாயா 41 அதிகாரம் 6-7 வாசியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து, ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அதை அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் வேலை செய்யற ஒருத்தர் 2 பேர் ஒருத்தர் என்ன செய்யறானா திடப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஒருத்தர் செய்திருக்கும், அவர் கஷ்டப்படுறாருன்னா போய் பக்கத்தில் போய் நான் பிடிச்சிக்கிட்டேன், நீ யார? ஆமே. அப்போ இவர் அவருக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்யறாரு. அங்கே போய் பிடிச்சி இழுத்துடப்படாது. சகோதரனுக்கு சகோதரன் என்ன செய்கிறான்? திடன் சொல்லுகிறான். இப்போ சபையில் உங்களை வைத்திருக்கிறது என்ன? யாராவது பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு திடன் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் தேவன் உங்களை திடப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? மற்றவர்களை திடப்படுத்த வேணும். ஆமென். அல்லேலூயா. சகோதரருக்கு சகோதரர் திடன் சொல்லுங்கள். பழைய நாட்களில் அந்த ஆதி திருச்சபையை எடுக்கும் பொழுது அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 32-41 வாசியுங்கள். சரி, 32 வாசியுங்கள். யூதா சீலா என்பவர்கள் 15-41 சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். சபைகளை என்ன செய்தான்? அப்ப பவுலுடைய ஊழியத்துல சுவிசேஷம் அறிவித்தது மட்டுமல்ல, அவன் திடப்படுத்துகிற ஒரு மனுஷனாயிருந்தார். அப்ப நீங்கள் ஒருவரை ஒருவர் திடப்படுத்த வேணும். ஒருவர் மற்றவர்களுக்கு மனத்தாங்கல் ஏற்படத்தக்கதாக நடக்கக்கூடாது, பேசக்கூடாது. தைரியப்படுத்தணும். பி ஆஃப் குட் சியர், பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜியஸ். தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அப்படி சொல்லி அவளை திடப்படுத்த வேணும். சில முட்டாள்தனமான காரியங்களினாலே நாம் அறிவுகட்டுத்தனமாக சில நடந்ததுனால சில தப்பு தண்டாக்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்திருக்குது. அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய? நாங்கள் ஜெபந்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்ய? தப்பு நம்ம சைடில் இருக்கிறது. அதனால அதெல்லாம் கர்த்தர் மாற்றி கொடுக்க முடியும். ஒன்றும் இலக்கரிச்சு போகாதீங்க. கர்த்தர் நினைச்சா எல்லாத்தையும் செய்வார். காதை பிடிச்சி முறுக்கி காரியங்களை செய்வார். ஆமென். அது மாத்திரமல்ல, 27 அதிகாரம் 22, 25, 36 22, 25, 36 ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும் சரித்திரம். கப்பல்ல போனார்கள். எத்தனை பேர் இருந்தார்கள் கப்பல்ல?
76 276 பேரும் மூழ்கிக்கிட்டு இருக்கிறார்கள். கப்பல் மூழ்குது. ஆனால் மூழ்காத ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். யார் அது? பவுல் அப்போஸ்தலன். 275 பேர் மூழ்கிறார்கள். இவன் 6வது ஆள் எந்திரிச்சுன்னு பேசுகிறான். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் தான் என்ன செய்யும்? நடக்கும் என்று தேவனிடத்தில். 25 அடுத்தது 25 தான் படிச்சோம். 22 25 வாசிட்டீங்களா? 22 படிச்சோம். 36 அடுத்தது. அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். அப்போ ஒரு மனுஷன் பாருங்க, அந்த கப்பல்ல இருந்து எல்லாருக்கும் திடமான வார்த்தைகளை சொல்லுகிறார். This must be our ministry. Hallelujah. தானியேல்ல 7 முறை தானியேல் திடப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதுக்கு அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அதுல ஒரு சம்பவம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல்ல 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 18 19 சீக்கிரம். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடன் கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினேரே என்றான். This must be our statement this time. இப்போ உன்னை வாயில இதை சொல்லணும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தொடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க அதுல தானியேல்ல 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். 6 இடத்துல என்னமோ இருக்கு, திருப்பி தொட்டான், திடப்படுத்தினான்னு சொல்லி. இவன் தரிசனத்துல பலவீனமாகி விழுகிற நேரமெல்லாம் வந்தது. அந்த நேரத்திலையும் கர்த்தர் அவனை தொட்டு, நீங்க வேத அதிலிருந்து 8 வாசித்தீங்கன்னா தானியேலை வந்து தூதன் தொட்டு திடப்படுத்தி. அப்ப தானியேல் சொல்கிறான், என்னை திடப்படுத்தினீரே. ஹல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுவீர்களா, இந்த ஆராதனைக்கு வந்ததுனாலே கர்த்தர் என்னை திடப்படுத்தினாரே? ஆமென். ஹல்லேலூயா. நான் பலவீனப்பட்டு வந்தேன், வியாதியாய் வந்தேன், பயந்தோடு வந்தேன், நடுக்கத்தோடு வந்தேன், கலங்கி கொண்டு வந்தேன். ஆனாலும் பலங்கொண்டு திடமனதாயிரு என்று தேவனே நீர் என்னை தொட்டு திடப்படுத்தினீரே. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நான் திடனாய் நான் இந்த இடத்தோடு கடந்து போகிறேன். என் தேவன் எனக்கு போதும். புதிய வருஷம் எனக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை நடத்த போகிறார். அவர் போதும். அவர் தான் எல்லாத்துக்கும். Be strong and be courageous. Be strong and be cheerful. Cheer up my brother, cheer up my sister. God is all sufficient. God is good. God is good. God is good all the time. Hallelujah. ஹல்லேலூயா. நாம் திடப்படுத்தப்பட்டவர்கள். நாம் மற்றவர்களை திடப்படுத்தப்படும்படியாய் திடப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு திடன் இல்லாமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுத்து அவர்களை திடப்படுத்தி கபையில் கொண்டு வந்து சேர்க்கணும். விசுவாசிகள் மத்தியில் திடனற்று இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குடும்பங்களில் நடந்த சம்பவங்கள் நிமித்தமாக, பிள்ளைகளுக்கு வந்த சம்பவங்கள் நிமித்தமாக திடனற்று போய் பலவீனமாக, ஐயோ இப்படியா அப்படியா, வருஷம் ஆரம்பிக்கும் போது இப்படி இருந்தது, இப்போ முடியும் போது இப்படி இருக்குது. திடப்படுத்துங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ள சொல்லுங்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எதை செய்யணுமோ அதை செய்வார். நாம் கர்த்தருக்கு மாத்திரம் காத்திருந்து அவர்கிட்ட அதை ஒப்பு கொடுத்தோம் என்றால் கர்த்தர் போதுமானவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரனுக்கு சகோதரன் திடப்படுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர் செய்த வேலையை தான் நம்மையும் செய்ய வைக்கிறார். என்னென்ன நிலைமையில்லாமோ இயேசுவிடத்தில் ஆட்கள் வந்தார்கள். திடன்கொள் மகனே, திடன்கொள் மகளே, பி ஆஃப் குட் சியர். சுவிசேஷத்தில் என்ன அழகா அப்படி போட்டிருக்கு, திடன்கொள்.